ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நிலை அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமுரு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு பங்குனி மாதம் கன்னிராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கன்னிராசினியர்களே, ராசிநாதன் புதன் 6இல் அமர்ந்து 2 கூடிய சுக்கிரன் 7இல் அமர்ந்திருப்பதும் 10இல் குரு இருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பதும் வெகு சிறப்பு. ஏன்னா அங்கே ராசிநாதனுக்கு பார்க்கும்போது பொருளாதார உயர்வுகள் ஏற்படும். மெயினாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதே மாதிரி டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், பொன்பொருள் ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். புதனுக்குரியது உங்களுக்கு அச்சுத்துறை, எழுத்து, கணக்கு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, வழக்கு துறையில் இருப்பவர்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஏன்னா 2 கூடிய சுக்கிரன் நல்லா மாற்றங்களை ஏற்படுத்துகிறாரு. 7லேருந்து நல்ல உச்சமற்று இருப்பது பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். ஐடி பில்டு, சாஃப்ட்வேர் லைனு, இந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். அதேமாரி செவ்வாய் 3 கூடிய செவ்வாயாக இருந்து அவங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை பெறுவது காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு, அரசு காரியங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்காக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 7இல் சூரியன் இருப்பதும் அதுவும் அவர் இடத்துக்கு 8ஆம் இடத்துல மறைகிறது வெகு சிறப்பு. உங்களுக்கு 12க்கு 8ல் மறைகிறாரு. அவங்க சூரியன் மறையும் போது உங்களுடைய அமைப்பு பொருளாதார வரவுகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அரசு காரியங்கள் நல்ல வருவாயை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடியது. படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடியது. அது அரசு வேலை தேடுபவர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அரசு வேலை தேடுபவர்கள் படித்த மாணவர்கள் புறமே மாணவிகள் அரசு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்வதற்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவனால் மனைவியால் நல்ல ஏற்படும். கணவன் மனை உறவுகள் நல்ல மேன்மைகள் ஏற்படும். கணவன் மனை உறவுகள் இந்த கன்னிராசினியர்கள் பிறகு 10ஆம் இடத்துல குரு இருப்பது சொந்த தொழில் பண்ணுபவர்களுக்காக நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். நல்ல வருவாயை ஏற்படுத்தும். அதேமாதிரி கெமிக்கல், மெடிக்கல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, அதாவது ரசாயன சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். அதே மாதிரி சனி 7ல் இருப்பது கண்டச்சனி நினச்சி பயப்படாத, அது ஒன்றும் செய்யாது. 7ல் சனி இருப்பது அது ஒரு யோகமான அமைப்பு தான். அதனால் அதுக்கு பயப்பட தேவையில்லை. நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும். பொருளாதார வளர்ச்சியை, திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும். உங்களுக்கு கன்னிராசினியர்களுக்காமே திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் நேர்களுக்குமே அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த கன்னிராசினியர்கள் புறாமே வாரந்தோறும் புதன்கிழமை பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.